ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்போ நம்ம சிவபெருமானை வழிபடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. நம்ம முயற்சி செய்தால் தான் அதனுடைய வெற்றியானது நமக்கு கிடைக்கும். முயற்சி செய்யாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. அப்போ அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுவோம், முயற்சி செய்யாமல் ஐயையோ இது எனக்கு கிடைக்க மாட்டுக்கே, அது கிடைக்க மாட்டுக்கேன்னு நாம் புலம்பிக் கொண்டு தான் இருப்போமே தவிர அந்த முயற்சிகளை நாம் செய்ய மாட்டோம். இப்போ ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்தை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குதுன்னு நமக்கு சொல்லுவாங்க. அதனால் நமக்கு நிலைமை சரியில்லை, அதனால தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுக்கள் வரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு செயலையுமே நற்செயல்களையுமே நாம் ஒழுக்கத்தோடு நம்ம நல்ல விதமாக நம்ம அந்த செயல்களை ஆற்றும் பொழுது அதற்கு நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். தொடர்ந்து நற்பண்புகளே நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு எந்த ஒரு செயல்களையுமே நம்ம மேற்கொள்ளும் பொழுது அதற்கான வெற்றி நமக்கு கிடைத்து கொண்டே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, நம்மளால் ஒன்று செய்ய முடியலை, நம்மளால் பண்ண முடியலைன்னா அது தீய வழிகளில் தான் இருக்கும். ஒரு முயற்சியை மேற்கொள்கிறோம்னா அது நல்ல வழியில் இருந்து நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கத்தான் செய்யும். ஆன்மீகத்துலேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி. அது தீய வழிகளில் இருந்து நாம் முயற்சி செய்யும் பொழுது தான் நமக்கு அது தடங்கள் ஏற்படும். நம்மளால் அது முழுமையாக ஆற்ற முடியாது. அப்போ வேண்டுமானால் நம்ம ஜாதகம் பார்க்க போகலாம், அப்படி போகலாம். அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுவாங்க, அவர்களும் ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ அதை நினைத்து கொண்டு நம்ம இருப்போம். அப்போ இத்தனை காலம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இப்போ இருக்கிற மனிதர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஸ்பீடில் வளர்ச்சி அடைந்து போய் கொண்டு இருக்கின்றனர். ஒவ்வொருவரும் உட்காந்து இந்த மாதிரி நிகழ்வுகளை கணித்து கொண்டு இருக்க மாட்டார்கள். அவர்கள் முயற்சியை மேற்கொண்டு அவர்கள் அந்த வழியில் போய்கொண்டே இருப்பார்கள். அப்போ எது உண்மை எது சரின்னு நம்ம புரிந்து நடந்து கொள்ளணும். உங்களால் முயற்சி செய்து நீங்கள் நம்பிக்கையோடு அதை செய்தீங்கள் என்றால் இறைவனோட அருளால் அது நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் என்னால் இது முடியலை, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற அந்த பேச்செல்லாம் கிடையாது. நல்வழியில் நாம் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதற்கு பின்னால் நமக்கு பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிச்சயமான உண்மை. தவறான பாதைகளில் நம்ம போகாத வரை அதில் நமக்கு வெற்றியானது தொடர்ந்து கிடைத்து கொண்டே தான் இருக்கும். அதனால் பெரிதாக இது தோஷம் இருக்குது, அது தோஷம் இருக்குதுன்னு நம்ம மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்பதனால அது எந்த வகையிலும் நமக்கு மிகையாகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டமாக இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, நிறைய இடத்துல கடன் வாங்கி வச்சுருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நினைப்போம், இந்த கடன்லாம் நம்மளால் அடைக்கவே முடியலையே, என்ன செய்வது அப்படின்ட்டு நம்ம ஜோதிடம் பார்க்க போவோம். அப்போ அவர்கள் என்ன சொல்லுவாங்க, இத்தனை நாள் உங்களுக்கு வரும், அந்த நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாள் வரையே அவர்கள் அந்த நாளை சொல்லுவாங்க. இந்த தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. ஆனால் முயற்சி அப்படிங்கிறது நம்ம மேற்கொண்டால் மட்டும்தான் அது நடக்கும். அதனால் எதை பற்றியுமே பெரிதாக சிந்திக்காதீங்கள். இறைவன் நமக்கான ஆற்றலை கொடுத்துருக்கிறார் நல்லபடியாக வாழ்வதற்கு. உங்களுக்கு மன குழப்பமாக இருக்கா, ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து தியானத்தை மேற்கொள்ளுங்க. கெட்ட சிந்தனைகள் வரும்பொழுது சிவபெருமானை நினைத்து கொள்ளுங்கள். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் தீர்மானித்து வாழணுமே தவிர அடுத்தவர்களிடம் ஆலோசனை வேண்டுமானால் கேட்டுக்கொள்ளலாம். எப்படி இந்த இப்போ ஒரு வேலையை தொடங்குகிறோம், அந்த வேலையில் ஐடியா கேட்குறது அப்படிங்கிறது வேறு. அந்த வேலையை நான் எப்போ தொடங்கலாம், எப்படி தொடங்கலாம், அது நல்லா ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற அளவுக்குலாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம முன்னேறி கொண்டே போகும் பொழுது தான் அதற்கான வெற்றி கிடைக்கும். அதனால் முதலையே நம்ம இவ்வளோ கொஸ்டினை நம்ம எழுப்பும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த வேலையில் நமக்கான இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. முயற்சி என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் நீங்கள் எந்த ஒரு செயலையும் நீங்கள் முன்னோக்கி செலுத்தும் பொழுது அதற்கான பலனானது உங்களுக்கு விரைவில் கிடைக்கலனாலும் அது கொஞ்சம் தாமதமாக கிடைத்தாலும் நன்றாகவே கிடைக்கும். உங்களுக்கு துணையாக எப்பொழுதுமே உங்களுக்குள் இருக்கின்ற ஈசன் இருக்கிறார் அப்படிங்கிறத மனதிற்குள் நினைத்து கொள்ளுங்கள். அதை தவிர்த்து இறைவனே பெரியவன் என்றால் அவன் ஈசன் மட்டும்தான். அவனை தவிர்த்து எதுவுமே இந்த உலகத்தில் நமக்கு பெரிதாக இருப்பது கிடையாது. அப்போ அவனே நம்ம கூட இருக்கும் பொழுது அதை பற்றிலாம் நாம் வேறு எது பற்றியுமே நம்ம சிந்திக்க வேண்டாம். அவர்களாலே அவர்த்தால் வணங்கி ஈசனை பற்றிக்கிட்டு நம்ம எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அதில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் நமக்குள்ளே இருக்கின்ற ஈசனை உணர்ந்து நாம் செய்கின்ற செயலானது சுத்தமாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கத்துடனும் நாம் மேற்கொள்ளும் பொழுது அந்த முயற்சியில் நமக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ நாம் தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடும் போது தான் இந்த துன்பங்கள் வரும். இந்த துன்பங்களை தான் நாம் தோஷங்கள் இப்படின்னு பலவாறு சொல்கிறோம். இது எல்லாமே நாம் செய்கின்ற அந்த கர்ம வினைகளின்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையானது இயங்கி கொண்டிருக்கின்றது.
கர்மா தான் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கிறது. நாம் செய்கிறது அப்படியே நமக்கு வரும். அதுதான் கர்மா. அப்போ இதை உணர்ந்து கொண்டு மனிதன் செயல்பட ஆரம்பித்தான் என்றால் இனிமே தவறுகளை செய்யாமல் வாழ்வான். அப்போ தோஷங்களை நீங்கள் போக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு மேலும் தவறுகளை செய்வீங்க. அப்போ இந்த தோஷம் செஞ்சால் என்னுடைய தவறானது நீங்கிவிடும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணக்காக இருக்கும். அப்போ மறுபடியும் செஞ்சு நம்ம அதை நீக்கி விடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இருப்போம். மறுபடியும் செய்யும் பொழுது நமக்கான அந்த வேதனைகளும் துன்பங்களும் தான் பெருகி கொண்டே போகும். நாம் செயலாற்றுகின்ற செயலை பொறுத்து தான் நம்மளுடைய பலனானது நமக்கு விரைவில் கிடைக்குமா தாமதமாக கிடைக்குமா அப்படிங்கிறது உள்ளது. முயற்சிகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது எல்லாரும் மேற்கொள்ளத்தான் செய்கிறாங்க. ஆனால் கடைசி வரையும் நம்பிக்கையோடு தொடர்றாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. எல்லாருமே தொழில் தொடங்கலாம், ஆனால் எல்லாருமே கடைசி வரை அந்த தொழிலை நல்வழியில் கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கான கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்காக நம்ம நினைக்கலாம், தவறு செய்கிறவர்களும் தொழில் செய்து கொண்டு தான் வாழ்கின்றனர், அவர்களும் நல்லா தானே வாழ்கிறாங்க அப்படின்னு நமக்குள்ள கேள்விகள் எழும்பும். அநீதி இழைத்து கொண்டு மற்றவர்களுக்கு தவறான வழிகளில் நம்ம வியாபாரமோ தொழிலோ இல்லை வேறு ஏதாவது செயல்களில் நம்ம ஈடுபடும் பொழுது அதற்கான பலனை நம்ம அவர்களிடமிருந்து நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த இன்பத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனால் அந்த இன்பம் ஒரு கட்டத்தில் நமக்கு துன்பமாக மாறும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது கிடையாது. எந்த ஒரு கெட்ட செயலுமே நாம் செய்யும் பொழுது நமக்கு இன்பமாகத்தான் இருக்கும் அந்த நொடி. ஆனால் அதை விட்டு விலகும் பொழுது தான் நம்மளுடைய மனதானது அதை எண்ணி எண்ணி வருந்தும் அப்படிங்கிறது உணர்ந்தவர்களுக்கு தெரியும். நாம் என்னத்தை நினைத்து நாம் என்ன செயல் தொடங்கினாலுமே அது நாம் நினைப்பது போல தான் அமையுது. சில நேரங்களில் அது அமையாமலும் போகும். அதனால் எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே நினைப்போம், நல்லதை மட்டுமே விதைப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கணும். சில நேரங்களில் நம்ம கண் முன்னாடியே நிறையா மனிதர்களை பார்ப்போம், அநியாயங்களை செய்கிறாங்க, தவறாக நடந்து கொள்கிறாங்க. ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையானது மேலோங்கி இருக்கிறதே. நாம் நல்லது தான் செய்கிறோம், கஷ்டப்படுறோம், இறைவனுக்கு அடிபணிந்து தான் வாழ்கிறோம், எல்லாருக்குமே உதவி செய்கிறோம் அப்படின்னு பல யோசனைகள் நமக்குள்ளே எழலாம். பணக்காரனாக இருக்கிறவன் நம்மளை விட அதிகமாக சொத்து மதிப்பு எல்லாமே வச்சுருக்கிறவங்க அதிகாரத்தில் மிதப்பாங்க, என்ன வேண்டுமானாலும் செய்வாங்க அப்படிங்கிற அந்த சிந்தனையெல்லாம் நமக்குள்ளே ஓடும். நாம் நல்லது தான் செய்கிறோம், ஆனாலும் நமக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, நாம் நல்லவனாக இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நாம் நினைத்து விட்டு அந்த இடத்துலேருந்து நாம் செயலை மாற்றும் பொழுது தான் நம்மளுக்கான அந்த பொறுமை அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லாமல் போகிறது. ஏன்னா அவனுக்கு நல்லது நடக்குது, ஒருவன் நல்லாக உயர்ந்து கொண்டு வரான், ஆனாலும் தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறான்னா அவனுடைய கர்ம வினை அப்படிங்கிறது அவனுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. முன் ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா அவன் இப்போ நம்ம ஜென்மத்தில் நம்ம செய்து கொண்டிருக்கின்ற அந்த செயலை அவன் முன் ஜென்மத்தில் ஆற்றியிருப்பான். அப்போ அவனுக்கு அந்த ஜென்மம் முழுக்குமே கஷ்டத்தில் இருந்திருப்பான். அந்த கஷ்டத்தின் காரணமாக எப்பொழுதுமே தவறுகள் செய்யாமல் நல்லொழுக்கத்தோடு வாழ்ந்திருப்பான். அதனால் அவனுக்கு இந்த ஜென்மம் அவனுக்கு நல்லதாக அமைய பெற்றிருக்கிறது. அப்போ இந்த ஜென்மம் பூரா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாம் எதனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து இறைவனிடத்தில் அந்த தியானத்தின் மூலமாக நம்ம இறைவனை உணர்ந்து நம்ம இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வரலாம். இதை உணர்ந்தவர்கள் மீண்டு வருவார்கள். உணராதவர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும்தான் இந்த கஷ்டங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத நினைத்து கொண்டு வருந்தி கொண்டு வாழ்வார்கள். முதல்ல ஒரு துன்பம் நம்ம எந்த தவறுமே செய்யலை, ஆனால் ஒரு தண்டனை மட்டும் நமக்கான வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்குன்னா நம்ம ஆழ்மனதில் இறைவனை இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரை நினைத்து நம்ம தியானிக்க ஆரம்பிக்கணும். அப்போ நமக்கு அந்த உண்மையெல்லாம் புரிய வரும். எதற்காக நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சிந்திப்பவர்கள் இந்த ஆழ்ந்த சிந்தனைக்குள் இறைவனை நினைத்து போகும் பொழுது அதற்கான விடையானது நமக்கு கிடைக்கும். எல்லாம் நாம் செய்கின்ற செயல் தான் நமக்கு அப்படியே திரும்ப வருது, அதுதான் உண்மை. யாருக்கும் தனியாக இவனுக்கு மட்டும் இப்படி வரணும் அவனுக்கு மட்டும் அப்படி வரணும் கிடையாது. முன்ஜென்ம பயன்கள் இந்த ஜென்மத்தில் செய்து கொண்டிருக்கிற கர்ம வினைகள் எல்லாம் கலந்து தான் மனிதனை அப்படியே ரொட்டேஷனாக அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கர்ம வினைகள்லாம் எப்பொழுதுமே மனிதன் சேர்க்காமல் இருக்கணும்னா இறைவனை உணர்ந்தால் மட்டும்தான் சேர்க்காமல் இருக்க முடியும். இப்போ சிவபெருமானை உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த பூமியில் எந்த ஒரு பற்றுமே நமக்கு ஏற்படாது. ஏன்னா இறைவனை உணராதவரை தான் நம்ம ஆலயங்களுக்கு செல்லாதவரை, இறைவனை உணராதவரை தான் நம்ம கர்ம வினைகளை சேர்த்து கொண்டே போகும். நம்ம இந்த வாழ்க்கை அப்படிங்கிற இந்த துன்பத்தில் திரும்ப திரும்ப பிறந்து மடிந்து கொண்டு இருப்போம். இறைவனை உணர்ந்தவர்கள் எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து கர்ம வினைகளை உணர்ந்து இனிமேலும் எந்த ஒரு தவறுகளையும் செய்யாமல் இறையருள் அப்படிங்கிறத தனக்குள்ளே பெருக்குவதற்கு என்ன வழியோ அதை மட்டும்தான் முயற்சிப்பாங்க. ஆனால் இதை உணராத நம்மளை போன்ற சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படி இந்த வாழ்க்கை நிகழ்கிறது அப்படிங்கிறத புரியாமலே
அப்படியே மனதிற்குள் போட்டுக்கொண்டே அதை பற்றின சிந்தனையிலே இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு கர்ம வினைகள் அப்படிங்கிறதும் தெரியாது. இறைவன் நம்மளை கஷ்டப்படுத்துகிறான், அது மட்டும்தான் அவர்களுக்கு முழுக்க முழுக்க மெய்யாக இருக்கும். அவன் நல்லா இருக்கான், அவனை கடவுள் நல்லா வச்சுருக்கான், கடவுளுக்கு கண் இல்லை, இப்படின்லாம் பலவாறான பேச்சுக்கள் ஈடுபடும். எல்லாம் நாம் செய்கின்ற செயலுக்கு ஏற்றார் போல தான் நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த கஷ்டம்லாம் நமக்கு நடக்குது, நம்மளுடைய கர்ம வினைகள்னு சொல்கிறீங்க, அந்த கர்ம வினை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நம்மிடம் கேள்விகள் கேட்பவர்களும் உண்டு. அது நமக்கு தெரியாது. ஏன்னா முன் ஜென்மத்தில் நாம் செய்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நாம் அறிந்து கொள்ளணும் என்றால் நமக்குள்ளே இருக்கின்ற, உங்களுக்குள் இருக்கின்ற அந்த இறைவனை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் அந்த கர்ம வினைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அது நீங்கள் முயற்சி செய்தால் தான் அறிந்து கொள்ள முடியும். என்னுடைய கர்ம வினையை நான் இறைவனை நினைத்து சிவபெருமானை நினைத்தால் மட்டும்தான் எனக்கு புரிய வரும். அதுபோல் அவரவர் கர்ம வினைகளை நீங்களாக தியானித்து இறைவனை நினைத்து முயற்சிக்கும் போது தான் அது புரிய வரும். அப்போ அந்த இறைவனை முயற்சி நினைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல போகிறோம், உட்காந்து தியானத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தோடனே நினைத்து கொள்ள மாட்டோம். ஏன்னா மனதானது நம்ம இப்போ வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் இப்போ காலையில் சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம் அப்படின்னு ரொட்டேஷனாக இருக்கும். இப்போ இந்த ஆசைகளுக்காக ஓடுகின்ற மனதானது இறைவனை நினைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையில் இருக்காது. முழுக்க முழுக்க அதனுடைய மாய ஆசைகள் தான் நிறைந்திருக்கும். வேலைக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும், சொத்தை பெருக்கணும் அப்படின்னு தான் நமக்குள்ளே இருக்கின்ற சிந்தனைகள் இருக்கும். இப்படியுள்ள மனிதர்களுக்கு இறையொருள் அப்படிங்கிறத நினைக்கவும் முடியாது, நமக்கான ஏற்படுகின்ற இந்த கஷ்டத்தையும் உணர முடியாது. ஒரு நிமிடம் நம்ம இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும். எந்த உயிருக்கும் நாம் சொந்தமும் கிடையாது. இந்த பூமியில் நம்ம பற்று வைக்கிறது எதுவுமே நமக்கு கிடைக்க போகிறதும் கிடையாது. எல்லாமே சில காலம்தான். நம்ம பற்று வைக்கிறதும் நமக்கு கிடைக்கிறது மட்டும்தான், நமக்கானது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதிகமாக எது மேலேயும் பற்று வைக்கக்கூடாது, இப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் இருக்கிற அந்த நிகழ்வுகளை நம்ம சந்தோஷமாக எப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத நினைத்து கொள்ளணும். நீங்கள் பெரிய அளவில் பில்டிங் கட்டணும், இல்லை நிலம் வாங்கணும், அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும்லாம் கிடையாது. அப்படி வாழ்ந்தால் கூட நம்ம 1000 வருடம் வாழ போகிறது கிடையாது. இருக்கிறது கொஞ்ச நாள். நாமளும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவர்களையும் சந்தோஷமாக வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இதுதான் உண்மையான இறையருள், இதுதான் உண்மையான இறை பக்தி. இதை தாண்டி நாம் சுயநலத்திற்காக எந்த ஒரு செயல்களில் நாம் ஈடுபட்டாலும் அது நம்மிடம் உள்ள பற்று, அதாவது நம்மளுடைய மாய பற்றுகளை மட்டும்தான் அது நமக்கு வெளிப்படுத்துமே தவிர நமக்கான அந்த நற்குணங்களை எப்பொழுதுமே வெளிப்படுத்தாது. நமக்கு இவ்வளோ இருக்குதுன்னா அது இல்லாதவர்களுக்கு கொஞ்சமாவது அதை கொடுத்து உதவுதல் அப்படிங்கிறது தான் நமக்கான ஒரு இந்த உலகத்தில் தேவையாக இருக்கும். ஏன்னா வாயார யார் வேண்டுமானாலும் கூறலாம், செயலாற்றுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான். கடைசி வர இறையொருள் அப்படிங்கிறது நமக்கு நிலைத்து நிற்கணும் என்றால் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த நற்குணங்களை நம்ம மேலும் மேலும் வளர்த்து கொண்டே போகும்பொழுது தான் அது நமக்கு சாத்தியக்கூறாக இருக்கும் அப்படிங்கிறதுல நாம் முழுவதுமாக நம்பியிருக்க வேண்டும். அதனால் நீங்கள் ஒரு செயலை தொடங்குறீங்க, இல்லை உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு குழப்ப நிலையிலே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது சிவபெருமான தங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை உணர ஆரம்பிங்க. உங்களுக்கு எல்லாமே அவர் புரிய வைப்பார். நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையுமே முழு நம்பிக்கையோடு முழு முயற்சிகளோடு செய்யும் பொழுது அது உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். அதைத்தான் சில பேர் பரிகாரங்கள் செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் எந்த ஒரு செயலை எடுத்தாலுமே அதில் நம்பிக்கையோடு செய்யும்போது அதில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம நம்பிக்கை இல்லாமல் செய்கின்ற செயல்களுக்குத்தான் வெற்றியானது கொஞ்சம் தாமதமாகவும் கிடைக்கும், இல்லை வெற்றியே கிடைக்காமல் கூட போகும். அதனால் உங்கள் மீது நம்பிக்கை வைங்க. இறைவன் தனக்கு கூட எப்பொழுதுமே துணையாக இருக்கிறார் அப்படிங்கிறத முழு மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்கள். அந்த மனதில் பதிய வைத்து கொண்டு நீங்கள் எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதில் உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றியானது கண்டிப்பாக கிடைக்கும். இதை மட்டும் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் அடியார்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.